எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் தாங்க இருக்கோம். திருவள்ளூரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்பை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் திருவள்ளூரில் இவ்வளோ பெரிய ஒரு டவுன்ஷிப் இருக்க ஒரு ப்ராஜெக்ட். இந்த டவுன்ஷிப்போடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா அப் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் பேரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இங்கே என்னென்ன மாதிரி அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் போக போக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் திருவள்ளூர்லேயே வேலம்மாள் போதி சிபிஎஸ்சி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப்புக்குள்ளேயே வரப்போகிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸுமே இருக்குது. நீங்கள் திருவள்ளூர் சரௌண்டிங்கில் நீங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப். அதையும் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்பவே ஒரு நியர்பையில் இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு அப்ரிசியேஷன்ன்றது ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் இருக்குன்னே சொல்லாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கந்தா அப் ரெசிடென்சி பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமாக கையில் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான டவுன்ஷிப்பை யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா ஹோம்ஸாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, திண்டிவனம், மரக்காணம் இந்த மாதிரியான லொகேஷன்ஸில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த திருவள்ளூரில் இருக்க ஸ்கந்தா அப் ரெசிடென்சி ப்ராஜெக்டாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த டவுன்ஷிப் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் அப்படின்னாவே எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரராகவர் கோயிலுக்கு தாங்க ஃபேமஸ். அந்த கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம டவுன்ஷிப் இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சென்னையிலேருந்து திருப்பதிக்கு பைபாஸ் ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே இந்த டவுன்ஷிப் அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துருவோங்க. இது மொத்தம் 30 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். இந்த 30 ஏக்கரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 526 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்குள்ளேயே நமக்கு ஸ்கூலு, பார்க் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 526 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 50% பிளாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3700 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபேஸிலுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த டவுன்ஷிப்பில் இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சைட்டில் இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி பைபாஸ் ரோடு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டில் இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டு ரெடில்ஸ் ரோடுமே இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வைடன் பண்ண போகிறாங்க. அண்ட் நம்ம சென்னை டு திருப்பதி பைபாஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிபெரல் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடலாங்க. அந்த பெரிபெரல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் ரோட வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு மேஜரான ஒரு பெரிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ப்ரொபோசல்னு சொல்லலாங்க. அது நமக்கு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீரராகவர் கோயிலுமே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர்ஸ்லேயே திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. திருவள்ளூர் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் நம்ம இப்போ இங்கே என்ன மாதிரியான கவர்மெண்ட் ப்ரொபோசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொபோசல் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்க்கு ஒரு 6 சேட்டலைட் சிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு லொக்கேஷன் அப்படின்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு மேஜரான ஒரு லொக்கேஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டியில் திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour ட்ராவல்லே இருக்கிறதுனால ஃபியூச்சரில் நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு மேஜரான வாய்ப்புகள் இருக்குது. மெட்ரோலேருந்து எல்லா ப்ரொபோசலுமே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு சீக்கிரமாகவே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இதனால் ஃபியூச்சரில் திருவள்ளூர் சரௌண்டிங்கில் இருக்க லேண்டோடைய வேல்யூஸ் எல்லாமே அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த பிரம்மாண்டமான டவுன்ஷிப்போடைய அம்யூனிட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ் தான் வந்து ஒரு மெயினான விஷயம். அப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கந்தா அப் ரெசிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது 30 ஏக்கர் டவுன்ஷிப் அப்படின்றதுனால நமக்கு கவர்டு காம்பவுண்ட் வால் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் தாங்க இவங்க கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 30 ஏக்கருக்கு மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்காக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 மெயின் என்ட்ரன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டியுமே வந்து இவங்க சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு ஃபுல்லாக சிசிடிவி கவரேஜுமே இவங்க வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டவுன்ஷிப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு தாங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான ரோடு தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரோடோட சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டு,
33 ஃபீட்டு, 30 ஃபீட்டு, 24 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அகலமான ரோடு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டில் நீங்கள் 24 ஃபீட் ரோடை பார்த்தாவே போதுங்க. நீங்கள் மற்ற சைட்டில் பார்க்குற 40 ஃபீட் ரோடு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே பெரிய அகலமாக கொடுத்துருக்காங்க. அந்த சைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈபின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈபி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 3 ஃபேஸ் ஈபியே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு 3 ஃபேஸ் ஈபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வைக்கிறதுக்காக. ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய வீடுகள் வரும்போது உங்களுக்கு ஈபி வந்து நிறைய கரண்ட் தேவைப்பட்டால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஈபிக்குனே தனியாக இவங்க வந்து ஒரு ஸ்பேஸே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பாடிக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 30 ஏக்கர் டவுன்ஷிப் அப்படின்றனால ஃபியூச்சரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை வரதோ இல்லை லைப்ரரி இந்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் வந்தாலும் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வரதுக்கு ஒரு ஸ்பேஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு மட்டும் அது ஹைலைட்டான விஷயம் கிடையாதுங்க. ஒட்டுமொத்த திருவள்ளூருக்குமே அது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வருதுங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்து இல்லைங்க. ஸ்கூல் வந்து உள்ளே வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஏரியாவே ஒரு வேறு லெவல் ஒரு டைமென்ஷனில் டெவலப் ஆகும் அப்படின்னே சொல்லாங்க. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. கூட விரைவில் முடிச்சுட்டு ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுமே வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்கூல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்கூலில் உள்ளே வரதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இடம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 50% ஆஃப் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. கம்ப்ளீட் இந்த 30 ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவென்யூ ட்ரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 50 வகையான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மரங்கள் வந்து இந்த சைட்டில் வந்து இவங்க நட்டுருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் அவென்யூ ட்ரீஸை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ண தேவையே இருக்காதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ரெசார்ட் டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப்பே பார்க்கறதுக்கு இருக்கும். அண்ட் மற்ற அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிட்ஸ் பிளே ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஜிம்முமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஸ்பேஸை தான் இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெர்குலர் டைப் கார்டனுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க முடியுங்க. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப்புக்குள்ளே இவங்க கொண்டு வராங்க. அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டர்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடிக்கலாம், பேட்மிண்டன், அப்புறம் பேஸ்கெட் பால் இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு சுற்றி கவர்டு டர்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லைட்ஸுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப்புக்குள்ள நமக்கு பார்ட்டி ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டி ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்ட்டி ஹாலாக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டவுன்ஷிப் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. நீங்கள் பர்த்டே, எங்கேஜ்மெண்ட், மேரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி ஹாலுக்கான ஒரு ஸ்பேஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டவுன்ஷிப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான பெரிய பிரம்மாண்டமான ஒரு முருகர் கோயிலுமே இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வர கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துருங்க. முருகர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிருந்தாவனம் செட்டப்பில் இவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அருமையான ஒரு கார்டனுமே இவங்க வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் டவுன்ஷிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஒரு ஸ்டைல் அப்படின்னே சொல்லாங்க. ரொம்ப அடர்த்தியான மரங்களை வச்சு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் மியாவாக்கி ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டுக்குள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இவங்க கொடுத்துருக்க ஒரு பிரம்மாண்டமான அம்யூனிட்டிஸுங்க. இவங்க டவுன்ஷிப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம இவங்க ரோ ஹவுஸ் டைப்பில் இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 11 ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க் எல்லாமே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் 2 மாடல் ஹவுஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே காம்படேட்டிவ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 3,500 அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய டவுன்ஷிப்பை சூப்பராக ரெடி பண்ணி உங்களுக்கு 2,200 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 2,200 தான் இங்கே ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸுங்க. ஸோ உங்களுக்கு இவங்க இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உள்ள கோவிலிருந்து ஸ்கூல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,200 தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிளாட் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15 லட்சத்துலேருந்து இங்கே ஒரு பிளாட்டோடைய ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல்னால ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது டிடிசிபி அப்ரூவ்டு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தேதியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனை பேஸ் பண்ணி தாங்க இருக்காங்க. ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இவங்க பேங்க் லோனை தான் வந்து மெயினாக பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்காக 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கந்தா அப் ரெசிடென்ஸ் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான். சென்னை டு திருப்பதி பைபாஸ் ரோட்லேருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் தாங்க.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பைபாஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா அதை சுற்றி லேண்டோடைய அப்ரிசியேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் சைட்லேயே வேலம்மாள் ஸ்கூல் வருதுங்க. வேலம்மாள் ஸ்கூல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூரப்பேட் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி சூரப்பேட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன்றது ஒரு வேகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சைட்டு பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்து சைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து இந்த கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் சைட் விசிட் வரணும் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கேப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சைட் விசிட் வரணும் அப்படின்னா இவங்க உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட்டுக்கு கூட்டு வந்து திருப்பி உங்களை வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் விடுவாங்க. நீங்கள் சைட் விசிட் வரும்போது உங்கள் ஃபேமிலி கூட வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் எல்லாமே புக் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வரும்போது உங்களால் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மூவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு அருமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்தால் இந்த சைட் வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வந்து இந்த சைட் உங்களுக்கு பிடிக்கும். இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.